ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச்சு பார்க்க போகிறோன்னா ஆரி வீட் ஸ்டிச், ஆரி ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி த்ரெட், சில்க் த்ரெட், துலிப் நீடில், இதுதான் இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நான் வந்து சரியில் சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சரி அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக வந்துடும். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் துலிப் நீடில் தான் எடுத்துருக்கேன். 14 நீடில் நம்பர் வந்து 14. 3 லைன் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா 3 லைன் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பழகின பிறகு நீங்கள் ஒரு லைன் போடலாம். சென்டர் லைன் மட்டும் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடலாம். இது ஈஸியாக இருக்கும் இது. ஸோ கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது 3 லைன் போட்டோம் இல்லையா, இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த மிடில் வந்து நீங்கள் சரி த்ரெட் வந்து நாட் போட்டு ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மிடில் லைன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போது கீழே இருக்கு இல்லையா, அந்த லைனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. நம்ம எந்த டிஸ்டன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதே போல் வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சென்டரில் போட்டோம் இல்லையா அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போல் நீங்கள் வந்து போடணும். இப்போ இந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து டைட் பண்ணி விடலாம். இப்போது இதோட மேலே இருக்குது பார்த்தீங்களா லைனு, ஸோ அந்த லைனுக்கு வந்து நேராக வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுங்க. ரிவர்ஸில் வரும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு திரும்ப வந்து இது வர கீழ் லைனில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து ரிவர்ஸில் இழுக்கும் போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி நம்ம எடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் நம்ம உள்ளே போட்டோம் இல்லையா, மிடில் போட்டு அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இப்போது மேலே இந்த லென்த்துக்கு பார்த்துக்குங்க, எந்த லென்த்துக்கு நம்ம போடுறோமோ அதே லென்த்துக்கு போட்டால் போடும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஷேப் வந்து ஒரே மாதிரி வரனால நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் அதே சென்டரில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். லாக் ஸ்டிச் போட்டால் வந்து அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ மறுபடியும் சென்டர் லைனில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ கீழே நம்ம போட்டோம் இல்லையா, அதே போல் கிராஸாக போடணும், நேராக போடக்கூடாது. கிராஸாக சைடாக போட்டுட்டு இப்போ ரிவர்ஸில் வந்து இந்த த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். சரி த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு மிடில் போட்ட ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். திரும்ப வந்து அது ஒரு ஆப்போசிட்டில் மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு மறுபடியும் இது வந்து ரிவர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து அதில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். திரும்ப சென்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். அது ஒரு மிடில் பாயிண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இப்போ கீழே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். இப்போ இதை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்தாதான் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து அழகாக உள்ளே போகும், இல்லைன்னா மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் போடாதீங்க, நல்லா இழுத்து போடுங்க. ஆனால் துணி வந்து சுருக்கம் வரக்கூடாது, அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ என்ன பண்ண, திரும்ப மறுபடியும் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு
நான் என் நாட் போட்டு இதில் ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன் என் நாட் போட்டு இதில் ஃபினிஷ் பண்ணுறேன்னா சில்க் த்ரெட் வந்து இது கண்டினியூஸாக நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதிலே வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஏன்னா இதை மிடில் நம்ம முடிக்கும் போது அந்த ஷேப்பும் வந்து அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடும் போது அது கண்டினியூஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சில்க் த்ரெட் வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ த்ரெட்டு எடுத்துக்குங்க. எப்பவுமே சிங்கிள் த்ரெட் எடுக்கக்கூடாது, டபுள் த்ரெட் தான் எடுக்கணும். எடுத்துட்டு இதே போல் நாட் வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் பழகும் ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சரியில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழேயும் வந்து 3 லைன் போட்டுட்டு சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து போட்ட டைம் வந்து வீடியோ லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போகும். அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக வந்து இதிலே வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடணும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாகவும் சொல்லித்தரேன், அதே நேரத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து போடும் போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்லீவோட பார்டர் டிசைனில் போடலாம், நெக் டிசைன்லேயும் வந்து இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் போடும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது மேலே நம்ம சரியில் போட்ட மாதிரி தான், ஆனால் வந்து நீடில் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அறாமல் நீட்டாக வரும். இது ஃபினிஷிங்காக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து கற்றுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அதில் வந்து 1 by 1 ஆரி ஒர்க் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் யாரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ எனக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். நான் என்ன கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளாஸ்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதில் நீங்கள் வந்து காலும் பண்ணலாம். என் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வீட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு டெமோ போல் அதில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் வந்து லைக் கொடுங்க, எல்லோரும் வந்து கமெண்டும் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டிவாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போடுறாப்புல தான் இதுவும் போடணும். ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பழகின பிறகு லைன் வரைய தேவையில்லை. இது ஸ்லீவோட கீழே பார்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்லலாம் வந்து இந்த வீட் ஸ்டிச் வந்து போடலாம். இது வந்து ஃப்ளையிங் ஓவர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது எண்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டு வந்துட்டோம். இது ஃபினிஷிங் மட்டும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியாது, புரியாமல் போகும். ஸோ எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தாரா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்க முடியும். குறைஞ்சது ஒரு மணி நேரம்னாச்சும் ஆரிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷிங் வந்துட்டோம். இப்போ நான் நடுவில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் எண்ணாட்லாம் வந்து எந்த அளவுக்கு பழகி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ அதனால் நீங்கள் அது நல்லா பழகிக்குங்க.
பார்த்தீங்களா எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.